12 மணிக்கு வாங்க சொல்கிறா லொஹருக்கு இது குழப்பமாயிக்குது. அதனால் இது 12 மணிக்கு தொழுவலாமா லுகர் தொழுவலாமா? ஒவ்வொரு தொழுகை 12 மணிக்கு லொஹர் தொழுவலாமாங்கிறத தனியாக வச்சுக்கிறங்க. தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நேரங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நேரத்தை விளங்கிக்கிட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சிடும். இப்போ 5 வேளை தொழுகை இருக்குது இல்லையா, ஒவ்வொரு தொழுகைக்கும் ஆரம்ப நேரம்னு ஒரு நேரம் இருக்கிறது, முடிகிற நேரம்னு ஒரு நேரம் இருக்கிறது. அந்த இடைப்பட்ட நேரம் பூரா அந்த தொழுகை நேரம் தான். அல்ல விளங்குறது. எல்லா தொழுகைக்குமே துவக்க நேரம்னு ஒன்று இருக்கும், முடிகிற நேரம்னு ஒன்று இருக்கும். இப்போ லொஹர்லேருந்து ஆரம்பிப்போம். லுகர் தொழுகைக்கு நம்ம வாட்சியை வச்சுக்கிட்டு 12, 12:30, 12:45 சொல்லிகிட்டு இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியா சொல்லியிருப்பாங்க? அவங்க காலத்தில் வாட்சாக இருந்துச்சு, கடிகாரம் கிடையாது. அப்போ நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நேரத்தை எப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், சூரியன் கிழக்க உதிக்குது சரியா, சூரியன் கிழக்க உதிச்சு என்ன செய்யும்னா மேற்க வந்து மறைய போகுது. உதிக்கிற கிழக்க உதிக்கிற சூரியன் என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உச்சிக்கு வரும். உச்சிக்கு வருமா? உச்சிக்கு வரும்போது இப்போ கிழக்க உதிக்குதுன்னு வைங்க, இந்த பொருளை நம்ம வச்சோம்னு சொன்னால் நிழல் வந்து மேற்க இருக்கும். இந்த கிழக்க சூரியன் உதிச்சுன்னு சொன்னால் இதனுடைய நிழல் எங்கே இருக்கு? இங்கே தானே இருக்கும். இந்த பக்கம் சூரியன் இருந்தால் இதனுடைய நிழல் வந்து இந்த பக்கம் இருக்கும், அது பெருசாக இருக்கும். சூரியன் உச்சிக்கு வர வர என்ன செய்யும்? இதனுடைய நிழல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். தூரத்தில் இருக்கும்போது நிழல் பெருசாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர வர என்ன செய்யும்? இந்த பொருளுடைய நிழல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைஞ்சிக்கிட்டே வந்து ரிவர்ஸில் மாற அப்புறமேல இங்கிட்டு விழுந்த நிழல் வந்து எங்கிட்டு வரும்? இங்கிட்டு விழ ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் ஜவால்ங்கிறது. அதாவது சூரியனுடைய நிழல் டைரக்ஷன் எப்போ மாறுகிறதோ அது லுகருடைய ஆரம்ப நேரம். அது சில நாளில் 12க்கு வரலாம், சில நாளில் 11:30க்கு வரலாம், சில நாளில் 12:30க்கு வரலாம், சில நாடுகளில் 10:30 கூட வரலாம், சில நாடுகளில் 2:30 கூட வரலாம். அது வந்து அந்த நாட்டை பொறுத்த விஷயம். இப்போ லொஹருடைய நேரம் என்னன்னு விளங்கிக்கணும்னு கேட்டால், கிழக்க உதிக்கிற சூரியன் உச்சிக்கு வந்து உச்சியை விட்டு இங்கிட்டு போயிடணும். உச்சியை விட்டு போயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நிழலை வச்சு கண்டுபிடிக்கிறது. நிழல் வந்து கிழக்கு மேற்கு பக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னமும் கிழக்கே இருக்குன்னு அர்த்தம். நிழல் வந்து இங்கிட்டு மாற ஆரம்பிச்சுன்னு சொன்னால் என்ன வக்து வந்துருச்சு? லொஹர் நேரம் வந்து விட்டது சரியா. அப்போ லொஹருடைய நேரத்துடைய ஆரம்பம் என்ன? சூரியன் வந்து உச்சியை விட்டு நழுவுவது, விலகுவது, சாய்வது, என்ன வார்த்தை வேணாலும் வச்சுக்கிறங்க. இது லொஹர் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இருந்து எது வரைக்கும் லொஹரை தொழுவலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு பொருளுடைய நிழல், ஒரு பொருளுடைய நிழல் அந்த பொருளின் அளவுக்கு வர்ற வரைக்கும், ஒரு ஜான் குச்சியை வச்சிங்கன்னா நிழலும் ஒரு ஜான் வர்ற வரைக்கும் லொஹர் தொழுவலாம். ஒரு முழம் குச்சியை வச்சிங்கன்னா அதனுடைய நிழலை எவ்வளோ வரணும்? ஒரு முழம் வரணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு குச்சியை வச்சு ஒரு முழத்தை ஒரு கோடை போட்டு வச்சு அந்த குச்சியை நட்டி வச்சு விடுங்க. நட்டி வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அந்த சாஞ்சிட்டு வரும் நிழலுக்கிட்ட மாறின உடனே நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். சூரியன் உச்சி சாஞ்ச உடனே 1 இன்ச்சுக்கு தான் நிழல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாஞ்ச உடனே 2 இன்ச்சு ஆகும். இன்னும் கொஞ்சம் சாஞ்ச உடனே நிழல் 3 இன்ச்சுக்கு மாறும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன உயரம் இருக்கிறதோ அந்த உயரத்திற்கு அதனுடைய நிழலும் வறுமையானால் லுகர் முடிந்து விட்டது. லுகர் உச்சியை விட்டு விலகினவுன்னு லுகர் ஆரம்பிக்கிறது. அந்த பொருளுடைய நிழல் அந்த பொருளின் அளவுக்கு வந்து வறுமையானால் லுகர் முடிந்து விட்டது. முடிந்த அந்த கணமே அசர் ஆரம்பித்து விட்டது சரியா. அப்போ வந்து இது ஒரு 3 மணி வாக்கில் வந்துடும். 12 மணிக்கு இப்படி ஆரம்பித்த ஒரு நிழல் வந்து இந்த அளவுக்கு வர்றதாக இருந்தால் எவ்வளோ வரணும்? ஒரு 3, 3:15 அந்த மாதிரி 3 ஊருக்கு வித்தியாசப்படும். அப்போ நீங்கள் வாட்சி இல்லாட்ட கூட ஒரு குச்சியை நட்டு வச்சு என்ன செஞ்சிடலாம்? ஒரு திறந்த வழியில் ஒரு குச்சியை நட்டு வச்சு கரெக்டாக அளவெடுத்து வச்சுட்டீங்கன்னா அந்த கோடை போட்டு நீங்கள் தொழுகை நேரத்தை கண்டுபிடிச்சிக்கலாம்னு வைங்களேன். அப்போ வந்து 12க்கு நீங்கள் தொழுவலாமான்னு கேட்குறீங்க. லொஹர் 12க்குலாம் கண்டிப்பாக வந்துடும். 12க்கு நினைச்சு பெரும்பாலான காலங்களில் லொஹர் வக்து வந்துடும். வந்தானங்க பாங்க சொல்லுவீங்க. நீங்கள் நம்ம ஜமாத்தை தொழுகை வக்து வச்சு பாங்க சொல்றீங்களா? சொல்கிறீங்க. 12க்கு இவங்க சொல்கிறாங்கன்னா வக்து வந்து தான் சொல்கிறாங்க. அது வந்து இப்போ கணக்கு பண்ணி நமக்கு சொல்ல முடியும். அந்த காலத்தில் இப்படி தான் கணக்கு எடுத்து கொண்டார்கள். அப்போ லொஹருடைய நேரம் எதுன்னு கேட்டால், ஒரு 12க்கு சூரியன் சாஞ்சிச்சின்னு சொன்னால் 3 மணிக்கு அந்த அதே அளவுக்கு நெல் வரும்னு சொன்னால் அந்த இடைப்பட்ட 3 மணி நேரமும் லொஹர் நேரம். 12க்கு தொழுதாலும் லொஹர் தான், 12:30க்கு தொழுதாலும் லொஹர் தான், 1 மணிக்கு தொழுதாலும் லொஹர் தான், 1:30க்கு தொழுதாலும் லொஹர் தான், 2க்கு தொழுதாலும் லொஹர் தான், 2:30க்கு 3 வரைக்கும் அந்த பொருள்
அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் இந்த லாங் டைம் எதுக்குள்ள நேரம்? லொஹருடைய நேரம் முடிஞ்சிருச்சா? அசருடைய நேரம் எப்போ ஆரம்பிக்கிறது? அந்த ஒரு பொருளுடைய நிழல் ஒரு ஜான் பொருளுக்கு ஒரு ஜான் நிழல் வந்து விட்டது என்று சொன்னால் அப்ப இருந்து அசர் ஆரம்பிக்கிறது. எது வரைக்கும் அசர் நீடிக்கும்? சூரிய மறை, அப்புறம் நிழல் அளக்க வேண்டியதில்லை. சூரியன் மறைகிற வரைக்கும். சூரியன் நம்ம கண்ணை விட்டு மறையுது இல்லையா? மறைகிற வரைக்கும் என்ன என்ன நேரம் இருக்கிறது? அசர் நேரம் இருக்கிறது. ஒரு 3 மணிக்கு ஆரம்பிக்கிற உத்தேசம் தான் 3 மணிங்கிறதுலாம். குளிர்காலம் கோடை காலத்துக்கு அந்த மாதிரி மாறும், அது மாதிரி ஊருக்கு தகுந்தவாறு மாறும், மாசத்துக்கு தகுந்தவாறுலாம் மாறும். உத்தேசமா ஒரு 3 மணிக்கு அசர் ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, ஒரு 6 மணிக்கு சூரியன் மறையுதுன்னு சொன்னா 3 ஹவர் இருக்குல்ல, 3 அசர் நேரம் தான். 3க்கு தொழுதான அசர் தான், உரிய நேரம் தான் அது. 3க்கு தொழுதான அசர் தான், 4க்கு தொழுதான அசர் தான், 4க்கு தொழுதான அசர் தான், 5க்கு தொழுதான அசர் தான். மறையும் நேரத்தில் மட்டும் தொழுதக்கூடாது, அவ்வளவு தள்ளி போட்டுறக்கூடாது. மறைஞ்சிக்கிட்டு இருக்கும்ல, மறைய ஆரம்பிக்கும்ல, அதுலேருந்து முழுசா மறையிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் எடுக்கும். அந்த நேரத்தில் தவிர்த்து கொண்டு மீதி உள்ள நேரத்திலாம் நினைச்சுக்கலாம், அசர் நேரத்தை தொழுது கொள்ளலாம். இது அசருடைய நேரம். மகரிபுடைய நேரம் என்ன அப்படின்னு எடுத்தீங்கன்னா, சூரியன் மறைஞ்சதுல இருந்து சூரியன் மறையுது, கிழக்க உதிச்சு மேற்க மறையுது, இந்த பக்கம் மறையுதுன்னு வைங்களேன். மறையும் போது என்ன செய்யும்னு கேட்டா, சூரியன் மறைஞ்சிட்டாலும் அடியில அந்த வெளிச்சம் இருக்கும். சூரியன் மறைஞ்சிட்டாலும் கிட்டத்துல இருக்குது, இந்த பக்கம் வெளிச்சம் இருக்காது. மறையிற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் கண்ணை விட்டு போயிருக்கு, அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த மஞ்சள் வெளிச்சம் அடிவானத்தில் தெரியும். அந்த அடிவானத்தில் எவ்வளவு நேரம் வரைக்கும் அந்த வெளிச்சம் தெரிகிறதோ அவ்வளவு நேரமும் என்ன நேரம்? மகரிபு நேரம் அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு நேரத்துக்கு எடுக்கும் என்று கேட்டால் 80 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். சூரியன் 6 மணிக்கு மறைந்தால் 7:20 வரைக்கும் மகரிபு நேரம் இருக்கிறது. 6 மணிக்கு சூரியன் மறைஞ்சுன்னு வைங்க, அந்த அடிவானத்துடைய வெளிச்சம் முழுசா மறைகிறதுக்கு 80 நிமிஷம் எடுத்துக்கொள்ளும். அந்த 80 நிமிஷமும் என்ன நேரம்? மகரிபு நேரம் தான். 6 மணிக்கு தொழுதாலும் மகரிபு தான், 6:15 தொழுதாலும் மகரிபு தான், 7 மணிக்கும் மகரிபு தான், 7:20 வரைக்கும் என்ன நேரம்? மகரிபுக்குரிய நேரம். மகரிபுடைய நேரம் 80 நிமிஷம். மகரிபுக்கு மட்டும் கண்ணை மூடி டயத்தை போட்டுடலாம். சூரியன் மறைஞ்சதுல இருந்து ஏன்னா அடிவானத்தை பார்த்து கணக்கிட்டு இருக்க முடியாது, பில்டிங் எல்லாம் ஒசந்து போச்சு, தரையிலேருந்து பார்த்தா அடிவானம் தெரியாது. அந்த மாதிரி காலமாக இருக்கிறதுனால சூரியன் மறையுதா மகரிப் வாங்க சொல்கிறாங்களா, மறைஞ்சவன தான் சொல்லுவாங்க. அதுலேருந்து ஒரு 80 நிமிஷம் கணக்கு பண்ணிக்கிறங்க. 6க்கு சொன்னால் 7:20 வச்சுக்கிறங்க, 6:20க்கு சொன்னால் 7:40 வச்சுக்கிறங்க. இப்படி 80 நிமிஷத்தை கூட்டிக்கிட்டீங்கன்னா என்னவாயிரும்? அந்த மகரிபுடைய நேரம் தெரிஞ்சுவிடும். அதில் இருந்து அந்த 7 மணின்னு வச்சுக்கணுங்களேன், அதில் இருந்து இரவில் 3/2 வர்ற வரைக்கும் என்ன நேரம் இருக்குது? இஷா நேரம் இருக்குது. 3/2 என்ன அர்த்தம்? இரவு மொத்தத்தை 3 பங்கா வைக்கணும். ஒரு 8, அதாவது 12 மணி நேரம். சரியா? 12 மணி நேரம்னு சொன்னால் அதில் 3/2 பங்கு 8 மணி நேரம். இரவு 12 மணி நேரம், பகல் 12 மணி நேரம், 24 மணி நேரம் நாளைக்கு. இரவு 12ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதில் 3/2 எவ்வளவு? 2/3 எவ்வளவு? 8 மணி நேரம். மகரிபு ஆரம்பிக்குன்னு சொன்னால் 7-6 மணிக்கு, அதுலேருந்து 3/2 ஒரு 8 மணி நேரம் சேர்த்துக்கிறங்க. 6, 8, 14. அது நள்ளிரவு 2 வரும். நள்ளிரவு 2-2:30 வரைக்கும் தான் இஷாவுடைய நேரம். சுபுகு வரைக்கும் கிடையாது. நிறைய பேர் என்ன செய்வாங்க, சுபுகு வரைக்கும் நீடிக்குதும்பாங்க. நள்ளிரவுல 2-3 வரைக்கும் என்ன நேரம் இருக்கிறது? இஷாவுடைய நேரம் இருக்கிறது. சூரியன் மறைஞ்சதுல இருந்து மகரிபு நேரம் ஆரம்பிச்சதுல இருந்து அது வரைக்கும் இஷாவுடைய நேரம் இருக்கு. அதுக்கு பிறகு இரவு தொழுதுக்கலாம். 2:30க்கு மேலே சுபு வரைக்கும் என்ன செய்யலாம்? இரவு தொழுதுக்கலாம். அப்போ சுப்புகுடைய நேரம் எப்போ வரும்னு கேட்டால், இப்போ சூரியன் மறைஞ்சவன அடிவானத்தில் வெளிச்சம் இருக்குதுல்ல, அதே மாதிரி உதிக்கும் போது வெளிச்சம் கிட்ட வந்துடும். உதிக்க முன்னாடியே, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே கிழக்கு வெளுத்துதுன்றான்ல, கிழக்கு வெளுத்து போயிடும். மேற்கெல்லாம் வெளுக்காது. கிழக்கு எப்போ வெளுக்கு? இந்த கீழே போகிற சூரியன் கீழே போகிறதுல பூமி தான் சுற்றுது. நம்ம புரியறதுக்காக சொல்கிறேன். இப்படி கீழே போகிற சூரியன் அப்படி இங்கிட்டு பார்க்க தலையை காட்டும்ல, அப்படி காட்டுறதுக்கு முன்னாடியே வெளிச்சம் லேசாக வர ஆரம்பிச்சிடும். அது வந்ததுல இருந்து சூரியன் முழுசா தெரிகிற வரைக்கும், தலையை காட்டுற வரைக்கும் சுபுகு நேரம். கிழக்கு வெளுத்ததுல இருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் என்ன நேரம் இருக்கு? சுபுகுடைய நேரம் இருக்கு. இந்த கிழக்கு வெளுக்கிறது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல என்று சொன்னா, சூரியன் உதிக்கிறத ஒரு கணக்கு பண்ணிக்கிறங்க ஒரு நாளைக்கு. அதுல இருந்து ஒரு 80 நிமிஷத்தை கழிச்சுக்கிறங்க. 80 நிமிஷத்துக்கு முன்னாடி வெளிச்சம் வந்துடும். சூரியன் இந்த பக்கம் வரும் பொழுது ஒரு 6 மணி, ஒரு 5 மணி, 7 மணிக்கு சூரியன் உதிக்குதுன்னு வைங்க. நீங்க ஒரு 80 நிமிஷத்தை கழிச்சுட்டு என்ன செய்யணும்? 5:50க்குலாம் என்ன செய்யுது? பக்த ஆரம்பிச்சிருது 5:40க்கு அப்படின்னு நீங்க முடிவு எடுத்துக்கொள்ளலாம். அப்ப சூரியன் உதிக்கிறதுக்கு 80 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிழக்க வெளுத்துரும்.
அப்போ 80 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிற நேரம் சூரியன் உதிக்கிற வரைக்கும் என்ன செய்யும் இருக்கும். சூரியன் உதிச்சிருச்சுன்னு சொன்னால் அதுலேருந்து உச்சிக்கு வர்ற வரைக்கும் எந்த தொழுகை நேரமும் கிடையாது. கடமையான தொழுகை நேரம் கிடையாது. லுஹா தொழுதுக்கலாம். கடமையான தொழுகை 5 வேளை தொழுகை நேரம் இருக்குல்ல, அந்த நேரமே இல்லாத ஒரு நேரம் இடையில இருக்கிறது. இதை விளங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால் எந்தெந்த தொழுகை எப்போ தொழுகனா நீங்களே புரிஞ்சுக்கலாம். சரியா?